Hello friends, welcome to Zana's recipes. வாங்க இன்னைக்கு செம்ம ருசியான ஒரு லட்டு ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு பூந்தி எல்லாம் நம்ம பொரிக்க தேவையே இல்லங்க. ரெண்டு பொருள் தான். ரெண்டு பொருளை மட்டும் வச்சு செய்யக்கூடிய இந்த லட்டுவை நீங்க செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. செஞ்ச உடனே பாத்தீங்கன்னா தட்டு காலியா போயிடும். இந்த மிகவும் சுவையான பேக்கரி லட்டுவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வீட்டில் இருக்கக்கூடிய கடலை பருப்பு, அதாவது வடைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கடலை பருப்பு 1 கப்பு வந்து எடுத்துக்கோங்க. சரியாக எடை அளவில் பார்த்தீங்கன்னா 1 கப்புக்கு 250 கிராம் இருந்துச்சு. கடலை பருப்பை ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு போட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து கழுவிக்கோங்க. கழுவிட்டு தண்ணி மறுபடியும் ஊற்றிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும் உங்களுக்கு. இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வந்து ஊறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா உடையணும். 2 மணி நேரம் அட்லீஸ்ட் ஊற வச்சாச்சு. இப்போது ஊறின கடலைப்பருப்பை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்சியில் போட்டு நம்ம இதை வந்து நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். குறகுறப்பா அப்படின்னு சொன்னால் இந்த ரவா மாதிரி, அந்த மொட்டிச்சூர் லட்டுக்கு இருக்கிற மாதிரி ரவா பக்குவத்தில் அரைக்கணுங்க. ரொம்ப மையாக இருக்கக்கூடாது, தண்ணியும் இருக்கக்கூடாது. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இது போல் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் உங்களுக்கு. மிக்ஸி ஜாரில் எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு 1 பேட்சாவோ 2 பேட்சாவோ போட்டு நல்லா அரைச்சி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த கடலைப்பருப்பை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆயிலில் போட்டு நல்லா பொரிக்க போகிறோம். அடுப்பில் ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கணும் ஆயில். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பக்கோடாவுக்குலாம் நம்ம செய்வோம் இல்லையா, அதே மாதிரி அப்படி கிள்ளி போடுங்க. இதுக்கு வந்து ஷேப்பெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம வந்து இதை எப்படி அரைக்க தான் போகிறோம். அதனால் இது மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. உங்கள் கடாய் சைஸை பொறுத்து கூடவோ குறைச்சோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்சாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயிலில் போட்டதுக்கப்புறம் நல்ல பபிள்ஸாக இருக்குது பாருங்கள். இந்த பபிள்ஸ், அந்த ஓசை எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும். ரொம்ப பெருசாலாம் நீங்கள் வந்து தட்டி போட்டுறவே கூடாது. சின்னதாக போட்டுக்கோங்க. அப்போ தான் அவங்களுக்கு நல்லா வேகும். இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி விடுங்க. 2 பக்கமும் நல்லா கலர் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை வந்து எடுத்து பொரித்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் பொரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ பொரித்து எடுத்து வச்சுருக்கதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா குறகுறப்பாக ரவா மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக போட்டு மிக்ஸி எவ்வளோ கொள்ளுதோ அந்த அளவுக்கு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. இதை மறுபடியும் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பூந்தி வந்து ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பாகு காய்க்க ஆரம்பிச்சிடலாம். எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்புக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க சர்க்கரை பாகு காய்க்கிறதுக்கு. அதே கப்பில் 1/2 கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 கப்பு சர்க்கரைக்கு 1/2 கப்பு தண்ணி. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட்டாக இருந்துச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாகு வந்து எந்த பதத்துக்கு வரணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சிட்டு இருக்கும்போதே ஒரு பிஞ்சு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் போட்டால் தான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஒரு பிஞ்சு வந்து மஞ்சள் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது போல் ஹையில் வச்சு நல்லா திக்குன்னு கொதிக்கணும். அப்படி தொட்டு பார்த்தா பிசுன்னு ஒட்டணும். உங்களுக்கு கம்பி பதம்லாம் தேவையில்லை, ஆனால் ஒரு சிறு கம்பி பதம் வரணும். அதுக்கப்புறமா நம்ம பூந்தியை வந்து போட்டுக்கலாம். பூந்தி ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கதை போட்டுட்டு நல்லா வந்து கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா அந்த பாகில் வந்து அந்த பூந்தி ஃபுல்லாக வந்து பற்றணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து கிண்டணும். கிண்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பானது வந்து அந்த சர்க்கரையை வந்து நல்லா இரிஞ்சிக்கும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு கிண்டிட்டு இது போல் வந்ததுக்கப்புறம் அடுப்பை அமர்த்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு வந்து முந்திரி திராட்சை தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை போட்டு நல்லா வறுத்துருங்க. பொரிச்சு வச்சுருக்க லட்டில் வந்து இந்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கோங்க. நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாசனையாக வேணும் அப்படின்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லட்டுக்களை நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துகிட்டு நல்லா உருட்டுங்க. நல்லா ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டாமல் அப்படி லைட்டாக உருட்டுங்க. உங்களுக்கு பாகு பதம் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு லட்டு பிடிக்க வரும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சொல்லுன்னு ஆயிரும். அதனால் கரெக்டாக வந்து அளவுகளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கக்கூடிய மொட்டிச்சூர் லட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லட்டு செஞ்சாச்சு. இந்த லட்டுவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உள்ளுக்குள்ளே எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.